குவைத்தி விபத்தில் பலியான ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் கிராமத்தை சேர்ந்த ராமுவின் உடல் அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரம். குவைத் நாட்டில் தீ விபத்து ஏற்பட்டு மூச்சு திணறி பலியான 7 தமிழர்களுடைய உடலானது தனி விமானம் மூலம் இந்தியா கொண்டு வரப்பட்டு கொச்சியில் உள்ள அந்த விமான தளத்திலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்களுடைய சொந்த உடல் தனியாக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவரின் உடலானது தனி ஆம்புலன்ஸ் மூலம் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு அவருடைய சொந்த ஊரான தென்னவனூர் பகுதியில் இன்று நல்லடக்கம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவில் வந்த அவருடைய உடலை பார்த்து அவருடைய உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் அங்கிருப்பவரை நெஞ்சு உருக்கும் விதமாக இருந்தது. இந்த சூழலில் அவர்களுடைய பாரம்பரிய முறைப்படி தென்னவனூர் கிராமத்தில் அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டு அங்கிருக்கக்கூடிய தகன மேடையில் அவருடைய பூத உடலானது தற்பொழுது எரியூட்டப்பட்டு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த ராமு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக குவைத் பகுதியில் பணி செய்துவிட்டு அங்கே ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்த நிலையில் ஒரு வாரத்தில் வர வேண்டிய அவர் உடலாக வந்து தற்பொழுது எரியூட்டப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் உயிரிழந்த ராமுவின் உடலானது சொந்த ஊரான ராமநாதபுரத்தை அடுத்த தென்னவனூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தகன மேடையில் தற்பொழுது எரியூட்டப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.